வணக்கம். புதுச்சேரியில் நாளை வரை கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க பல்வேறு அறிவுறுத்தல்களை மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் வெளியிட்டுள்ளார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்றும் அதனால் புதுச்சேரியில் கடந்த 11ஆம் தேதி முதல் நாளை 13ஆம் தேதி வரை கனமழை பெய்யும் வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் பொதுமக்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை தெரிவித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்த மாத துவக்கத்தில் புதுச்சேரியை பெரிதாக சேதப்படுத்தி ஸ்தம்பிக்க வைத்த பெஞ்சல் புயல் மற்றும் அதனைத் தொடர்ந்து உண்டான வெள்ளப்பெருக்கில் இருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடத்தினை நினைவில் வைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும். பொதுமக்கள் தமது வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய மருந்துகளை தேவைக்கேற்ப வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அவசர கால பேட்டரி விளக்குகளை முழுவதுமாக சார்ஜ் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். கூடுதலாக மெழுகுவர்த்தி மற்றும் தீப்பெட்டிகளை இருப்பு வைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக வயதானோர், உடல் இயலாதோர் பாதுகாப்பான இடம் அல்லது நிவாரண முகாம்களில் இருந்திட வேண்டும். கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் தங்களின் அருகாமையில் உள்ள தாய் சேய் நல மையத்தினை தொடர்பு கொண்டு உரிய ஆலோசனையின்படி நடந்து கொள்ள வேண்டும். பெஞ்சல் புயலின் போது மீட்கப்பட்ட முதியோர் மற்றும் குடும்பத்தினர் வெள்ளம் வரும் வரை காத்திருக்காமல் அருகில் இருக்கும் நிவாரண முகாம்களில் வந்து தங்குவதன் மூலம் மாவட்ட நிர்வாகம் வேறு ஆயத்த பணிகளில் கவனம் செலுத்திட ஒத்துழைப்பு அளித்திட வேண்டும். கெட்டுப்போன மற்றும் எளிதில் செரிக்காத உணவுகளை தவிர்க்க வேண்டும். தரையில் இருக்கும் மின் சாதனங்களின் மின் இணைப்பினை துண்டித்து வைக்க வேண்டும். மின் கம்பங்கள், மின்மாற்றி மற்றும் அருந்து கிடக்கும் மின் கம்பிகளை தொடக்கூடாது. கழிவுநீர் அடைப்பு பற்றி உடனடியாக உள்ளாட்சி அலுவலகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும். நீர்நிலைகள் நிரம்பி வழிவதில் குளிப்பது, விளையாடுவது, மீன்பிடிப்பது என எந்த காரணம் கொண்டும் அருகில் செல்ல வேண்டாம். மேலும் மிக அவசியமான தேவையின்றி வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். சமூக வலைதளங்களில் உலா வரும் தவறான செய்திகளை நம்ப வேண்டாம். வானிலை அறிக்கை மற்றும் மாவட்ட நிர்வாகம் அளிக்கும் அதிகாரப்பூர்வ செய்திகள் மற்றும் எச்சரிக்கைகளை மட்டுமே பின்பற்ற வேண்டும். புகார்களுக்கு இலவச உதவி எண்களான 112 மற்றும் 1077 மற்றும் வாட்ஸ்அப் எண்ணான 9488981070 ஆகியவற்றை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் பாதிப்புக்காக ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தலா 5000 தர ரூபாய் 177 கோடி நிவாரண கோப்புக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அனுமதி தந்துள்ளார். புதுவையில் பெஞ்சல் புயலால் பாதித்த அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் 5000 வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி கடந்த 2ஆம் தேதி அறிவித்திருந்தார். இத்தொகை எப்பொழுது கிடைக்கும் என மக்கள் எதிர்பார்த்திருந்தனர். இந்த நிவாரண நிதிக்கான கோப்பு நிதித்துறை மூலம் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த கோப்புக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அனுமதி அளித்துள்ளார். இதன்படி மாஹே பிராந்தியத்தை தவிர்த்து புதுவை, காரைக்கால், ஏனாமை சேர்ந்த 3.54 லட்சம் ரேஷன் கார்டுகளுக்கு ரூபாய் 177 கோடி 36 லட்சத்து 30,000 நிவாரணம் வழங்கப்பட உள்ளது. ஆளுநர் அனுமதி அளித்துள்ளதால் தலா ரூபாய் 5000 நிவாரண நிதி வங்கி கணக்கில் வரவைக்கப்பட்டது. புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் உள்ள ஆரியபாளையம் மேம்பாலம் சேதமடைந்துள்ள நிலையில் விரைவில் சரி செய்ய வேண்டுமென வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் ஆரியபாளையம் பகுதியில் உள்ள பழைய மேம்பாலம் மழையால் சேதமடைந்ததை அடுத்து 72 கோடி மதிப்பீட்டில் 360 மீட்டர் நீளம், 18 மீட்டர் அகலத்தில் பாலம் புதிதாக கட்டப்பட்டது. இந்த பாலத்தை கடந்த அக்டோபர் 28ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர். போக்குவரத்துக்காக திறந்து வைக்கப்பட்ட பாலம் திறந்து 1 மாத காலம் ஆகிய நிலையில் பாலம் சேதமடைந்துள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் பாலத்தை கடந்து வருகின்றனர். பெரும் விபத்து ஏற்படும் முன் உடனடியாக பாலத்தை சீரமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரியில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் லட்சக்கணக்கில் பணம் பெற்று ஏமாற்றிய கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி MDS ஊழியரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி உழற்கரை விவேகானந்தர் நகரை சேர்ந்தவர் வெண்ணிலா. மூலகுளம் ஜான்சி நகர் லூயிஸ் செட்டியார் தோட்டம் பகுதியில் வசிக்கும் கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி MDS ஊழியர் அருள் என்பவர் தனது மகனுக்கு அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி ரூபாய் 1 லட்சம் பெற்றுக்கொண்டு ஏமாற்றியதாக ரெட்டியார்பாளையம் போலீசில் வெண்ணிலா புகார் அளித்தார். போலீசார் அருள் மீது மோசடி வழக்கு பதிவு செய்து கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர்.
மேலும் கீர்த்தி, பழனி ஆகியோரும் தங்களிடமும் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பல லட்சம் மோசடி செய்ததாக ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அருள் மீது கடந்த 10 ஆண்டுகளாக மேட்டுப்பாளையம், கோரிமேடு, உருளையன்பேட்டை உள்ளிட்ட போலீஸ் நிலையத்தில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் வாங்கி ஏமாற்றியதாக பலர் வாய்மொழியாக புகார் தெரிவித்துள்ளனர். தற்போது அருள் கைதாகி இருப்பதால் மற்ற புகார்களும் இந்த வழக்குடன் சேர்க்கப்பட உள்ளது. மிஸ்டு கால் மூலம் அரசு மானியத்தை விட்டுக் கொடுக்கலாம் என குடிமைப்பொருள் வழங்கல் துறையின் இயக்குநர் சத்தியமூர்த்தி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் துறையானது கௌரவ பச்சை நிற ரேஷன் கார்டு பெற எளிதாக பெற வழிவகை செய்துள்ளது. புதுச்சேரியில் செல்வந்தர்கள், மேல்தட்டு மக்கள் என யார் வேண்டுமானாலும் தாமாக முன்வந்து கௌரவ பச்சை நிற ரேஷன் கார்டுதாரர்களுக்கு விண்ணப்பிக்கலாம். இத்துறையின் மானியங்களை விட்டுக் கொடுத்து புதுச்சேரி பொருளாதாரத்திற்கும் நலிவடைந்த மக்களுக்கும் அந்த மானியங்களை சென்றடை செய்யலாம். 9944052612 என்ற மொபைல் எண்ணிற்கு மிஸ்டு கால் கொடுப்பதன் மூலம் இச்சேவையை பெற முடியும். மேலும் ரேஷன் கார்டில் உள்ள உறுப்பினர்களின் ஆதார் எண்கள், மொபைல் எண்கள், ரேஷன் எண்கள் ரேஷன் கார்டுடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இறந்த உறுப்பினர்கள் ரேஷன் கார்டில் நீக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் ஆன்லைன் மூலம் இந்த சேவையை பெறலாம். இல்லையெனில் உரிய ஆவணங்களுடன் இந்த துறையை அணுகியும் பெறலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமத்தில் கருங்கல் ஜல்லி சாலைகள் அமைத்தல் மற்றும் வடிகால் வாய்க்காலை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமத்தில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 14 லட்சம் மதிப்பீட்டில் திருபுவனை கிராமத்தில் உள்ள திருமுருகன் நகர், பாலாஜி நகர் மற்றும் வரதராசு நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உட்புற தெருக்களுக்கு கருங்கல் ஜல்லி சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதேபோல் திருபுவனை கிராமத்தில் உள்ள பனந்தோப்பு பகுதி உட்புற தெருக்களுக்கு சாலையை மேம்படுத்துதல் மற்றும் பக்க வடிகால் வாய்க்காலை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 26,20,000 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஊர் பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவையில் கடந்த 2 ஆண்டுகளில் சாலை விதிகளை மீறி 3.90 லட்சம் பேருக்கு புதுச்சேரி போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்துள்ளனர். இதன் மூலம் சுமார் ரூபாய் 6.40 கோடி அபராத தொகை பெறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி போக்குவரத்து சீனியர் எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சிக்னலில் சிவப்பு விளக்கின் போது நிற்காமல் செல்லும் வாகனங்கள், கனரக வாகனத்தில் அதிக எடை ஏற்றி செல்வது, கனரக வாகனத்தில் விதிகளை மீறி மக்களை ஏற்றி செல்வது, செல்போன் பேசிக் கொண்டும் மது அறிந்துவிட்டு வாகனம் ஓட்டுவது, சாலையில் அதிவேகமாக செல்வது, ஹெல்மெட் அணியாமல் செல்வது, சீட் பெல்ட் அணியாமல் செல்வது போன்ற போக்குவரத்து விதிகளை மீறியவர்கள் மீது போக்குவரத்து போலீசார் மற்றும் அனைத்து சரக காவல் நிலைய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். அதன்படி கடந்த 2023ஆம் ஆண்டு போக்குவரத்து விதிகளை மீறிய 1,57,853 பேருக்கு அபராத நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அதில் சுமார் 3,56,68,000 அபராத தொகை பெறப்பட்டுள்ளது. இதேபோல் இந்த ஆண்டு நவம்பர் மாதம் வரை போக்குவரத்து விதிகளை மீறிய 2,32,692 பேருக்கு அபராத நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இதில் சுமார் 2,83,67,000 அபராத தொகை பெறப்பட்டுள்ளது. இதேபோல் போக்குவரத்து விதிகளை மீறுபவர்களிடம் கண்டிப்பாக அபராதம் விதிக்கப்படும் என்று அதில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கடலூர் சாலையில் 70 கோடி ரூபாய் செலவில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரியிலிருந்து முதலியார்பேட்டை வழியாக கடலூர் செல்லும் பிரதான சாலையில் எப்பொழுதும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலையாகவே காணப்படும். மேலும் கடலூர் சாலை நடுவே உள்ள ரயில்வே கேட் தினமும் குறைந்தது 7 முறை மூடி திறப்பதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்தது. இந்த நிலையில் போக்குவரத்து நெரிசலுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் புதுச்சேரி கடலூர் சாலையில் 70 கோடி ரூபாய் செலவில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க திட்டமிடப்பட்டு அதற்கான அடிக்கோல் நிகழ்வு இன்று நடைபெற்றது.
இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து மேம்பாலம் அமைக்கும் பணியினை தொடங்கி வைத்தார். முதலியார்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 8 பேரிடம் 10.14 லட்சம் ரூபாய் மோசடி செய்த சைபர் கிரைம் கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி ராம்ஜி நகரை சேர்ந்தவர் கோவிந்தன். இவரது மொபைல் போனுக்கு ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து வீட்டில் இருந்து அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என SMS வந்தது. இதை உண்மை என நம்பிய கோவிந்தன் பல்வேறு தவணையாக ரூபாய் 5.15 லட்சம் ரூபாய் முதலீடு செய்து ஏமாந்தார். குருமாம்பேட் ஜெனிஃபரிடம் 2 லட்சம், சண்முகாபுரம் சோமசுந்தரத்திடம் ரூபாய் 1.48 லட்சம், ஏனாம் ஸ்ரீதேவி என்ற பெண்ணிடம் 1 லட்சம், ஆரியூர் சுதாகரிடம் கிரெடிட் கார்டு அப்டேட் செய்வதாக கூறி 23,000, ரங்கப்பிள்ளை வீதியை சேர்ந்த ராஜி என்பவரிடம் 15,500, காரைக்கால் நிதிஷ்குமார் ஜாவிடம் 7,000, தட்டாஞ்சாவடி ஜனார்த்தனிடம் ரூபாய் 5,000 மோசடி செய்யப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் ஒரே நாளில் 8 பேரிடம் ரூபாய் 10.14 லட்சம் ரூபாயை ஆன்லைன் மோசடி கும்பல் மோசடி செய்துள்ளது. இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் ரூபாய் 17,50,000 மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலைகள் அமைக்கும் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 17,50,000 மதிப்பில் சோலை நகர், கண்ணதாசன் வீதி மற்றும் ரங்கவிலாஸ் தோட்டம் பின்புறம் உள்ள மகாத்மா காந்தி வீதியில் புதிய சிமெண்ட் சாலைகள் அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியம் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். 2023ஆம் ஆண்டுக்கான புதுவை அரசின் சிறந்த திரைப்படத்துக்கான சங்கரதாஸ் சுவாமிகள் விருது காதல் தீக்கோர் திரைப்படத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இயக்குனர் ஜியோ பேபி இயக்கத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் வெளியான இந்த மலையாள மொழி திரைப்படத்தில் நடிகர் மம்முட்டி, நடிகை ஜோதிகா உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். இந்த திரைப்படம் புதுவை அரசின் சங்கரதாஸ் சுவாமிகள் விருதுக்கு தேர்வாகி உள்ளது. புதுச்சேரியில் உள்ள பிரான்சிஸ் அரங்கில் நாளை தொடங்கும் திரைப்பட விழாவில் முதல்வர் ரங்கசாமி விருதை வழங்க உள்ளார். இயக்குனர் ஜியோ பேபி விருதை பெற்றுக் கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பெங்களூர் விமான பயணத்திற்கு முன்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி விமான நிலையத்தில் வரும் 20ஆம் தேதி முதல் இண்டிகோ விமான சேவை தொடங்குகிறது. பெங்களூருவிலிருந்து புதுச்சேரிக்கு வரும் முதல் விமானத்தில் 51 பயணிகள் ஏற்கனவே முன்பதிவு செய்துள்ளனர். அதேபோல 17 பேர் புதுச்சேரியிலிருந்து பெங்களூருக்கு செல்ல முன்பதிவு செய்துள்ளனர். புதுச்சேரியிலிருந்து ஹைதராபாத் செல்ல 33 பேரும், அங்கிருந்து புதுச்சேரிக்கு 52 பேரும் முன்பதிவு செய்துள்ளனர். இது முதல் நாளுக்கு முன்பதிவு செய்யப்பட்டவை. வரும் நாட்களில் இது மேலும் அதிகரிக்கும் என நம்புகிறோம். ஹைதராபாத் மற்றும் பெங்களூரிலிருந்து மும்பை மற்றும் டெல்லி போன்ற முக்கிய இடங்களுக்கு இண்டிகோவின் இணைப்பு விமானங்கள் இருப்பதால் நல்ல வளர்ச்சி ஏற்படும் என விமான நிலைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி அருகே முன்விரோதம் காரணமாக வீட்டின் முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய புதுச்சேரி ரவுடியை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி ஆட்டுப்பட்டியை சேர்ந்தவர் சுனில். ரவுடியான இவர் மீது கஞ்சா, அடித்தடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளன. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அடுத்த சித்தலம்பட்டு காலனியை சேர்ந்த ஸ்னேகா என்ற பெண்ணை சுனில் காதலித்து திருமணம் செய்து கொண்டார். தாய் வீட்டிற்கு சென்றிருந்த மனைவி ஸ்னேகாவை பார்க்க சுனில் கடந்த 8ஆம் தேதி சித்தலம்பட்டிற்கு சென்றபோது அதே பகுதியை சேர்ந்த நண்பர்கள் யாசிக், கவியரசன் உள்ளிட்டோருடன் திருக்கண்ணூரில் உள்ள மதுக்கடையில் மது அருந்தி உள்ளார். அப்பொழுது இருவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு 11 மணிக்கு கவியரசன் வீட்டின் முன்பு பயங்கர சத்தத்துடன் ஒரு பெட்ரோல் குண்டு வெடித்து சிதறியது. அதிர்ஷ்டவசமாக அப்பொழுது மக்கள் நடமாட்டம் இல்லாததால் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. இது குறித்து தகவல் அறிந்து கண்டமங்கலம் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் பாபு, சப் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர்.
விசாரணையில் முன்விரோதம் காரணமாக ரவுடி சுனில் பெட்ரோல் குண்டு வீசியது தெரிய வந்தது. இது குறித்து போலீசார் வழக்கு பதிந்து தலைமறைவான சுனிலை தேடி வருகின்றனர். பெஞ்சில் புயலால் பாதிக்கப்பட்ட பனையடிக்குப்பம் கிராமத்திற்கு திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட பனையடிக்குப்பம் கிராமம் பெஞ்சில் புயலால் மிகவும் சேதமடைந்தது. புயல் காரணமாக அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அப்பகுதி மக்களை திமுக அமைப்பாளர் சிவா மற்றும் பாகூர் எம்எல்ஏ செந்தில்குமார் ஆகியோர் சந்தித்து ஆறுதல் கூறினர். மேற்கொண்டு அப்பகுதியை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அரிசி, பாய் மற்றும் வேட்டி, புடவை அடங்கிய தொகுப்பினை புதுவை திமுக அமைப்பாளர் சிவா மற்றும் பாகூர் எம்எல்ஏ செந்தில்குமார் ஆகியோர் வழங்கினர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரியில் அவரது ரசிகர்கள் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து வழிபட்டனர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிறந்த நாளை உலகம் முழுவதும் உள்ள அவரது ரசிகர்கள் இன்று கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரியில் ரஜினிகாந்த் பிறந்த நாளை அவரது ரசிகர்கள் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில ரஜினிகாந்த் தலைமை ரசிகர் நற்பணி மன்றம் சார்பில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டு தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் அனைத்து தொகுதிகளிலும் ரஜினி தலைமை ரசிகர் நற்பணி மன்றம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாநில செயலாளர் பிரபாகர், மாநில நிர்வாகிகள் குமார், கோபி, காமராஜ், ரமேஷ், ராமச்சந்திரன், தாரகை ராஜா, இணை செயலாளர் ஆட்டுப்பட்டி பாஸ்கர் உட்பட பலர் செய்திருந்தனர். பங்கு சந்தையில் அதிக லாபம் கிடைக்கும் என கூறி புதுவையில் 4 பேரிடம் 9.63 லட்சத்தை மர்ம கும்பல் மோசடி செய்துள்ளது. புதுச்சேரி ராம்ஜி நகரை சேர்ந்தவர் கோவிந்தன் என்பவரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு ஆன்லைன் முதலீடு தொடர்பாக பேசியுள்ளார். இதனை நம்பி கோவிந்தன் மர்ம நபர் அனுப்பிய லிங்க் மூலம் ரூபாய் 5.15 லட்சத்தை முதலீடு செய்துள்ளார். பின்னர் அதில் சம்பாதித்த பணத்தை கோவிந்தனால் எடுக்க முடியவில்லை. அதன் பிறகே அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரிய வந்தது. இதேபோல் புதுச்சேரி குருமாம்பேட்டை சேர்ந்த ஜெனிபர் என்பவரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்தபடி அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதனை நம்பி ஜெனிபர் 2 லட்சத்தை முதலீடு செய்து அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்துள்ளார். பின்னர் ஜெனிபர் அதில் சம்பாதித்த பணத்தை எடுக்க முடியவில்லை. அதன் பிறகு அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரிய வந்தது. மேலும் ஏனாம் பகுதியை சேர்ந்த ஸ்ரீதேவி என்பவர் மோசடி கும்பலிடம் 1 லட்சம் ஏமாந்துள்ளார். இதேபோல் சண்முகாபுரம் பகுதியை சேர்ந்த சோமசுந்தரம் என்பவருக்கு தெரியாமல் அவரது வங்கி கணக்கில் இருந்து ரூபாய் 1.48 லட்சத்தை மோசடி கும்பல் எடுத்துள்ளது. மேற்கூறிய நபர்கள் மொத்தமாக ரூபாய் 9.63 லட்சத்தை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் புதுச்சேரி போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.